ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸ்டி ஜேபிஒய் சார்ட்டை தான் இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் இந்த மாதிரி வீடியோஸ் பிடிச்சதுன்னா வீடியோக்கு லைக் கொடுங்க. கமெண்ட் செக்ஷனில் உங்கள் தாட்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். அதே போல் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக கேட்கலாம். நான் அடுத்தடுத்த வீடியோஸில் உங்கள் டவுட்டை வந்து கிளாரிஃபை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட்டு. நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்கும். கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1,999 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோடு பார்த்தீங்கன்னா 3,999க்கு அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்டை நான் கமெண்ட் செக்ஷன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க அதை ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன எதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரெஃபரன்ஸ் சார்ட்டாக நம்ம ஆல்ரெடி வந்து நம்மளுடைய கம்யூனிட்டியில் நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம். அதை நம்ம வந்து பார்த்துட்டு வந்துடலாம். சரிங்களா? ஓகே, இது நான் நேற்று தான் வந்து டார்கெட்ஸ் எல்லாம் இது பண்ணதை போட்டிருந்தேன். இன்னும் வந்து நமக்கு இந்த வீக் கம்ப்ளீட் ஆகலை. ஸோ நிறைய ட்ரேட் ரன்னிங்கில் இருக்குது. ரன்னிங் ஆனால் நம்ம வேணால் ஒரு ஸ்மால் ரீகேப்பை வீக்கெண்டில் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இப்போ வந்து நம்ம யூஎஸ்டி ஜேபி சார்ட்டை வந்து எடுத்துக்கலாம். இது வந்து டார்கெட் அடித்ததுக்கப்புறம். சரிங்களா? டார்கெட் அடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த சார்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னா இது போல் இருந்துச்சு. ஸோ இதை தான் நம்ம வந்து இப்போ ஆர்என்டி பண்ண போகிறோம். சரிங்களா? எப்படி அது பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, எதெல்லாம் வச்சு நான் இந்த சார்ட்டை வந்து செலக்ட் பண்ணேன் அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எந்த சார்ட் எடுத்துக்கிட்டாலும் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்திங்கன்னா ட்ரெண்டு தான். சரிங்களா? அந்த ட்ரெண்ட் அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஆல்ரெடி வந்து உறைஞ்சி வச்சுட்டோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வந்து மார்க்கெட் கொடுத்துருக்கு. அடுத்ததும் ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருச்சு. ஸோ வந்து இது என்ன ட்ரெண்டுன்னு பார்த்தோம்னா ப்ரோ ட்ரெண்ட் அப்படின்றது 100%. சரிங்களா? ப்ரோ ட்ரெண்டில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா லுக் ஒன்லி ஃபார் செல். ஏன்னா இது டவுன் ட்ரெண்டில் வந்துட்டு இருக்கிறதுனால நம்ம செல் சைடு வந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணலாம். சரிங்களா? இப்போ செல் சைடில் பார்க்குறப்ப நமக்கு என்னென்ன ஆர்டர் பிளாக் இருக்குதுன்னு பார்க்கணும்ல. ஸோ ஆர்டர் பிளாக் என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம மார்க் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு ஆர்டர் பிளாக் இது தாங்க. சரிங்களா? செகண்ட் ஆர்டர் பிளாக் எது இருக்குது அப்படின்னா நான் டோட்டலாக இது எடுத்துக்கிட்டேன். காரணம் என்ன அப்படின்னா இந்த இடத்துல இந்த ஒரே ஒரு சிங்கிள் கேண்டலுக்குள்ளே தான் இது எல்லாமே அடங்கிருச்சு. ஸோ வந்து இந்த கேண்டில் நான் காமன் எடுத்திருக்கேன். சரிங்களா? ரீசன் வந்து இது ஒரு இன்சைட் பார் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இன்சைட் பார் கேண்டில் அப்படின்றதுனால நான் இதை வந்து ஃபுல்லாக எடுத்துக்கிட்டேன். சரிங்களா? யார் கன்ஃபியூஸ் ஆக வேணாம். ஏன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கே நிறைய பேருக்கு சார்ட் பார்த்தோன்னா கன்ஃபியூஸ் ஆகிருக்கும். சரிங்களா? இன்சைட் பார் கொஞ்சம் ப்ரீவியஸ்லியும் நம்ம நோட் பண்ணோம்னா நமக்கு கொஞ்சம் கிளாரிட்டி ஆகிடும். சரிங்களா? இப்போ வந்து நம்ம மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கணும். சரிங்களா? இப்போ மார்க்கெட் வந்து நம்மளுடைய அந்த ஜோனுக்குள்ளே வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்துருக்கிறது 1 hour டைம் ஃப்ரேம். சரிங்களா? 1 hour டைம் ஃப்ரேமுக்கு நம்ம 5 minutesல சிஹெச் வந்து பார்க்கணும். சரிங்களா? சிஹெச்னா ஒரு லோவை வந்து அதை உடச்சிருக்கணும். அவ்வளோதான், சிம்பிளான ஒரு மேட்ரு. ஸோ இதுதான் வந்து நமக்கு இந்த இடத்துல சிஹெச். சரிங்களா? சிஹெச் ரெண்டாவது நம்ம இன்னொன்று சொல்லியிருக்காங்க. என்ட்ரிஸ்க்கு பார்த்தீங்கன்னா அடுத்த டைம் ஃப்ரேமுக்கு மாற்றினீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஃபேவராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். பட் இந்த டைம் ஃப்ரேமில் ஃபஸ்ட்டு ட்ராப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போயிடலாம். சரிங்களா? இது ஒரு பேஸு. இது பார்த்திங்கன்னா ஆர்டர் ஃப்ளோவை நம்ம வந்து பிக் பண்ணுறோம் இந்த இடத்துல. சரிங்களா? இந்த மாதிரி நம்ம பிக் பண்ணிக்கலாம். ஆர்டர் ஃப்ளோ 15 minutesல பார்க்கலாம். ஓகே, இந்த மாதிரி நான் மார்க் பண்ணியிருக்கேன். இன்னும் கூட நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா என்ட்ரி டைமில் பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்தோட ஒரு கம்ப்ளைண்ட் என்னவாக இருக்கும் அப்படின்னா ஆர்டர் பிளாக்கை நான் வந்து மார்க் பண்ணிவிடுவேன். ஆர்டர் பிளாக்கு மார்க் பண்ணிட்டு 1 minute நீங்கள் கன்ஃபர்மேஷன் பார்க்குறப்ப அது பாட்டுக்கு ஆர்டர் பிளாக்குக்கு பக்கத்தில் வரைக்கும் வந்துட்டு போயிடும். சரிங்களா? ஸோ வந்து 15 minutes செகண்ட் டைம் நம்ம ரெடியூஸ் பண்ணுவோம்ல சிஹெச் பார்த்துட்டு, அப்போ வந்து என்னென்ன ஆர்டர் பிளாக் இருக்குது, இம்பேலன்ஸ் என்ட்ரிஸ் கூட சம்டைம்ஸ் கொடுக்கும். இந்த ஒரு என்ட்ரி பார்த்திங்கன்னா இம்பேலன்ஸ் என்ட்ரி தான். சரிங்களா? எம்பி என்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். இது பார்த்திங்கன்னா நம்ம அவ்வளோவா யூஸ் பண்ணுறதில்ல. பட் அதுவும் வந்து ஆக்டிவ் தான். சரிங்களா? ஸோ வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், கொஞ்சம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இவ்வளோ தூரம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். சிஹெச் கொடுத்துருச்சுனாலே நீங்கள் அடுத்து உங்களுக்கு இருக்கிற இந்த அவைலபிள் ஆர்டர் பிளாக்கில் போட்டுட்டு நீங்கள் ஸ்டாப் லாஸ் மேலே வச்சிங்கன்னா கூட உங்களுக்கு என்ட்ரி வந்து ட்ரிகர் ஆகிடும். சரிங்களா? அதை கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து என்ட்ரி எடுக்குது. சரிங்களா? டைரெக்டாக போட்டுருங்க. போட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஃபேவராக இருக்கும். இப்போ நம்ம இந்த இடத்துல என்ட்ரி போட்டுருச்சு அப்படின்னு இது பண்ணிக்கலாம். ஸ்டாப் லாஸ் வந்து ரீசன்ட் ஸ்விங் ஹை நீங்கள் இங்கே வச்சிங்கனாலும் ஓகே தான். இல்லை வந்து நான் ரிஸ்க் எடுக்க விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 1 hour டைம் ஃப்ரேமில் இருக்கிற டார்கெட்டை வந்து வச்சாலும் நமக்கு ஓகே தான். சரிங்களா? ரீசன்ட் ஸ்விங் லோ நைட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அடிக்கல. பட் மார்னிங் வந்து இந்த ட்ரேடு வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதனால் நம்ம கம்யூனிட்டியில் இருக்கிறவங்களுக்கு ஃபுல் டார்கெட்டை டிபி வந்து போட முடியல. பட் காலைல வந்து ஃபுல் டார்கெட் நமக்கு வந்து கொடுத்துருச்சு. சரிங்களா? இப்போ வந்து மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத நம்ம வாட்ச் பண்ணலாம். சரிங்களா?
மேக்ஸிமம் டவுட்டு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் என்ட்ரிஸில் தான் வரும் சரிங்களா. அப்படி ஒரு வேளை ஃபஸ்ட் என்ட்ரி விட்டுட்டிங்கனாலும் நான் காட்டிடுறேன் கொடுங்க. ஃபஸ்ட் என்ட்ரி விட்டுட்டா கூட நம்ம செகண்ட் என்ட்ரி தேர்ட் என்ட்ரி நிறைய நமக்கு கிடைக்கும். அதை நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி எடுத்தோம்னாலே நம்ம வந்து அச்சீவ் பண்ணிக்கலாம் சரிங்களா. இப்போ ஃபஸ்ட் என்ட்ரி வந்து நம்ம இந்த இடத்துல வந்து ஃபேஸ் பண்ணோம் சரிங்களா. இது கூட நீங்கள் ஒரு வேளை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கூட செகண்ட் என்ட்ரி அடுத்து இருக்கிற இம்பேலன்ஸோட ஆர்டர் பிளாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வருது சரிங்களா. ஸோ 15 மினிட்ஸுக்கு நான் ஸ்விட்ச் பண்ணுறேன். இங்கே உங்களுக்கு இந்த கேண்டிலில் பிக் பண்ணது அதுவும் ஸ்லைட்லி மிஸ் தான். பட் இருந்தாலும் 1 மினிட்ல நீங்கள் பார்க்குறப்ப உங்களால் அதை பிக் பண்ண முடியும் சரிங்களா. அடுத்த என்ட்ரி பார்த்தோம்னா இந்த ஜோனு ஆர்எல்ஸ் இது மிஸ் பண்ணுச்சு அப்படின்னா மேலே வந்து இங்கே பிக் பண்ணிட்டு போகும் சரிங்களா. மார்க்கெட்டு பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. ஸோ அதிலே பிக் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து கீழே இறங்கிடுச்சு. அப்படி அதையும் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஆர்டர் பிளாக்கு அப்படி இதை உடச்சிட்டு மார்க்கெட் மேலே வந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய ஏசியன் ரேஞ்சு சரிங்களா. இது அதுக்குள்ளே டார்கெட் போயிடும்னு நினைக்கிறேன். பார்க்கலாங்க. அதுலேயே பிக் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து கீழே போயிடுச்சு. மறுபடியும் மேலே வருதுங்களா. மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸில் இந்த என்ட்ரி அவ்வளோ சிம்பிளுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளே ஒரு கால்குலேஷனுக்கு வந்துடலாம். பர்ஃபெக்டான என்ட்ரியை பார்க்கலாம் விடுங்க. 1 இது 2 இது 3 சரிங்களா. ஒரு வேளை அங்கே விட்டுட்டா கூட நீங்கள் அந்த இடத்துல வந்து எனக்கு ஸ்லைட்டாக மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா கூட அடுத்தடுத்து இருக்கிற ஆர்டர் பிளாக்ஸை நீங்கள் தாராளமாக பிடிக்கலாம். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த மாதிரி ஆர்டர் பிளாக்கை பிக் பண்ணுறது ரொம்பவுமே வந்து ஈஸியான விஷயம் தான் சரிங்களா. அதனால் வந்து ஒரு என்ட்ரி மிஸ் ஆகிடுச்சுன்னா அதோட வந்து லேக் ஆகிடாதீங்க. 1 hour என்ட்ரியை விட உங்களுக்கு இந்த என்ட்ரிஸில் இருக்கிற எஸ்எல் வந்து இன்னுமே கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா இது வந்து 15 மினிட்ஸு. ஸோ வந்து 15 மினிட்ஸ் எஸ்எல் வந்து இன்னும் உங்களுக்கு ரொம்பவுமே லெஸ்ஸாக தான் இருக்கும் சரிங்களா. ஸோ அதை விட்டுட்டிங்கன்னா கூட அடுத்தடுத்து இருக்கிற ஆர்டர் பிளாக்கில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா. நமக்கு டார்கெட் அடிக்கிற வரைக்கும் நமக்கு தான் ட்ரெண்டு தெரிஞ்சிருச்சுங்களே. ட்ரெண்டு வந்து கீழே தான் போகும் அப்படின்னு நமக்கு சாலிட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து அடுத்தடுத்துல அடிச்சுட்டே இருக்கலாம் சரிங்களா. மேஜராக இருக்கிற டார்கெட் பார்த்திங்கன்னா இது. பட் இந்த இப்போ அட் ப்ரெசண்ட் மார்க்கெட் வரைக்குமே பார்த்திங்கன்னா எங்கேயுமே ஒரு ஹையை வந்து இது வைலேட் பண்ணல. ஸோ பிரேக் ஈவன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் விடலாம் சரிங்களா. 2 இதுவுமே நம்ம பார்த்தலாம். பிரேக் ஈவன் பண்ணி நீங்கள் விட்டுருக்கீங்க அப்படின்னா 1:7 வந்து உங்களுக்கு சாலிடாக வந்து வரும். ஒருவேளை பிரேக் ஈவன் பண்ணல எனக்கு ரீசன்ட் ஸ்விங் லோ அந்த ஏசியன் லோ இந்த 2 தான் டார்கெட் அப்படின்னா 1:5 இது எல்லாமே 1 hourல நீங்கள் மேலே வச்சிங்கன்னா சரிங்களா. ரீசன்ட் ஸ்விங் லோவில் வச்சிங்கன்னா உங்களுக்கு இருக்கிற ஏசியன் லோவில் இருக்கிற டார்கெட் ஆர் ரீசன்ட் ஸ்விங் டார்கெட்டே உங்களுக்கு 1:12. அப்படி இல்லை எனக்கு வந்து பிரேக் ஈவன் பண்ணி நான் விட்றேன் அப்படின்ற மாதிரி விட்டுருந்தீங்கன்னா இப்போ வரைக்கும் 1:16 சரிங்களா. இதான் வந்து ரேஷியோ ஓகேங்களா. ஓகேங்க இவ்வளோ தான். இந்த டார்கெட் தான் இப்போ நம்ம ரீசெண்டாக அச்சீவ் பண்ண டார்கெட்டு. இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் அகேன் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1,999 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட பார்த்தீங்கன்னா 3,999க்கு அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய காண்டாக்டை நான் கமெண்ட் செக்ஷன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிடுறேன் ஓகேங்களா. ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட்டு நிஃப்டி அந்த மாதிரி இந்தியன் பேங்க் வந்து நம்ம கம்யூனிட்டியில் வந்து கேட்டிருந்தீங்க. நான் அது கொஞ்சம் வந்து திங்க் பண்ணிட்டு சொல்கிறேன். ஏன்னா அது எல்லாமே வந்து ரியல் அமௌண்ட் போட்டு பண்ணுறது. ஃபாரெக்ஸ் வந்து ஃபண்டட் அக்கௌண்ட் அப்படின்றதுனால தான் நான் இவ்வளோ நாள் வந்து அதை அவ்வளோவா வந்து நம்ம கொடுக்காமல் இருந்தோம். பட் ஸ்டில் நீங்கள் இவ்வளோ வந்து கேட்குறதுனால நான் அது தரலாமா வேணாமா அப்படின்றத ஒரு சின்ன டைம் மட்டும் எனக்கு கொடுங்க. நான் எப்படின்னு திங்க் பண்ணி நான் சொல்கிறேன் ஓகேங்களா. ஓகே தேங்க்யூ. ஹேவ் அ கிரேட் டே. ஹாப்பி ட்ரேடிங்.